டெட்சாகன் அப்படின்னு பேர். அவர் ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஜென் துறவி. அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை என்ன அப்படின்னா, புத்தரின் போதனைகள் அந்த காலத்துல சீன மொழியில மட்டும்தான் இருந்திருக்குது. அந்த சீன மொழியில இருக்கிற போதனைகளை நம்ம ஜப்பான் மொழியிலையும் மொழிபெயர்த்து நம்ம மக்களுக்கு படிக்க கொடுத்து அவங்க மனசுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஆசை. அதனால என்ன பண்ணாரு, நிறைய மக்கள்கிட்ட போய் பொருள் திரட்டினார். ஜப்பான் மொழியில புத்தருடைய போதனைகள் எல்லாத்தையுமே மொழிபெயர்ப்பதற்காக நிறைய பணம் திரட்டி 5 வருஷம் கடும் முயற்சி பண்ணி பணம் திரட்டுறாரு. பணம் திரட்டி புத்தகம் போடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஜப்பான்ல ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு. பயங்கரமான வெள்ளம் வந்த உடனே இவர் என்ன பண்ணாரு, இந்த பணத்தை பூரா அந்த மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியா செலவு பண்ணிட்டார். இப்போ திரும்பவும் அடுத்த ஒரு 5 வருஷம் கடும் முயற்சி பண்ணி பணம்லாம் ரெடி பண்றார் இந்த புத்தகம் போடுவதற்கு. இப்போ பணம் ரெடி பண்ணி புத்தகம் போடலாம்னு நினைக்கும் போது ஒரு தொற்று நோய் அந்த நாட்டில் பரவிடுச்சு. ஐயோ என்ன பண்றதுன்னு அந்த தொற்று நோயில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணத்தை பூரா செலவு பண்ணிடுறாரு. அதற்கடுத்து கடுமையா போராடி அடுத்த 5 வருஷத்துல பணம் திரட்டி புத்தரின் போதனைகளை ஜப்பான் மொழியில அவர் புத்தகமாக வெளியிடுகிறார். அந்த புத்தகத்தை வாங்கி படித்த அந்த நாட்டின் மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஜென் துறவி இந்த புத்தரின் போதனைகளை 3 முறை வெளியிட்டார். 3 முறை வெளியிட்டார். முதல் 2 முறையும் அந்த புத்தகம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது. 3வது முறை வெளியிட்ட புத்தகம் தான் கண்ணுக்கு தெரிந்ததாக இருந்தது. ஆனால் கண்ணுக்கு தெரிந்த புத்தகத்தை விட முதல் 2 முறை வெளியிட்டார் இல்லையா கண்ணுக்கு தெரியாமல், அதுதான் சிறந்த புத்தகம் என்று அந்த மக்கள் பதிவு செய்வார்கள். அப்ப என்ன அர்த்தம், புத்தரின் போதனைகளை புத்தகமாக போடுவதை விட அதை எவன் ஒருவன் செயல்படுத்துகிறானோ அதுதான் சிறந்த இலக்கியம் என்று அந்த மக்கள் பதிவு செய்கிறார்கள். நீங்க இங்க புத்தகம் வாங்குறீங்க, வாசிக்கிறீங்க, உங்க பேரை எழுதுறீங்க, இன்னைக்கு தேதி எழுதுறீங்க, சென்னை புத்தக கண்காட்சி Facebookல ஒரு போட்டோவை போட்டுட்டு போயிடுறீங்க. போன வருஷம் வாங்கின புக் இப்ப எங்க இருக்கு? அதுக்கு முந்தின வருஷம் போட்ட புக் எங்க இருக்கு? அதுக்கு முன்னாடி உள்ள புத்தகம், இந்த வருஷம் வாங்கின புத்தகம் எல்லாம் பத்திரமா அலமாரியில இருக்கு. இல்லைன்னா சிறை கோட்டத்துக்கு அதை கொடுத்துட்டு நம்ம ஏன் அதை படிக்கணும், அங்க கைதிகள்லாம் சும்மா தானே இருக்கிறாங்க, அவங்க படிக்கட்டுன்னு கொடுத்துட்டு நம்ம வடுக்கு ஜாலியா கை வீசிட்டு வந்துடுறோம். உண்மைதானே? வாங்கின புத்தகத்தை படிக்காமல் இருப்பதுதான் ஒரு படைப்பாளிக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்று ஒரு அறிஞர் எழுதினார். புத்தகத்தை வாங்குறது பெருசு இல்ல, அது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் முதலில் உணர வேண்டும், அதை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும். அதுதான் உண்மையான அறமாக இருக்க முடியும். இதுவரைக்கும் நான் சேகரித்த நல்ல பல செய்திகளை மக்களுக்கு எழுத்து மூலமாக அப்படியே கொண்டு போகலாம். இப்போ புத்தகம் படிக்கிற பழக்கம் போயிடுச்சு. புத்தகம் படிக்கிற பழக்கம் போயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்காக என்ன பண்ண முடியும்? அச்சுக்கு போனதுன்னா பெரிய செலவு, அச்சு நச்சு பிடிச்ச வேலை. ஒரு ப்ரெஸ்ஸில் கொடுத்து பிரிண்ட் பண்ணி வாங்கி அதை கடைக்கெல்லாம் நாங்கள் புஸ்தகம் கொடுத்தா காசே வராதுங்க, விற்றுருவாங்க. கடைகளுக்கு புஸ்தகம் கொடுத்தா விற்றுருவாங்க, எங்களுக்கு காசு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இப்போ இருக்கிற காகிதம் வேலை அச்சு இதெல்லாம் இல்லாமல் எலக்ட்ரானிக் மீடியா வந்துருச்சு. அதில் நல்ல செய்திகளை கொண்டு போகலாம். ஏன்னா எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழ் ஒரு மிகப்பெரிய வெற்றி. பல்லாயிரம் பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி அது பேச்சாளருக்கு பயன்படுது, ஹியூமன் ரிசோர்ஸ் ட்ரெயினருக்கு பயன்படுது. அப்படி இருக்கும்போது சமய அந்த உணர்வு உள்ளவர்களுக்கு பயன்படக்கூடிய என்னுடைய பல காலத்து உழைப்பு அதை வீணாகாமல் பதிவு பண்ணணும், அதை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். ஞான மலர்கள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறோம். இப்போல்லாம் புக்கு படித்தா நம்மளுக்கு தப்பாக நினச்சிக்கிறான். கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சதாப்தியில் சென்னை போயிடும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய இம்பேக்ட் புக்கை ஒரு ரிசர்ச் பேப்பர் உட்காந்து படிச்சுட்ருக்கேன். புக்கு என்னை சுற்றி அந்த சதாப்தியில் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் 60 பேரில் நான் கரெக்டாக என்னென்ன 54 பேர் வெட்டியாக ஐபிஎல் மேட்சும், அப்போ ஐபிஎல் ஃபைனல் நடந்துகிட்ருக்கு, ஐபிஎல் மேட்சும் குக் வித் கோமாளியும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க 5 மணி நேரம். நான் புக்கு படிக்கிறது ஆச்சரியமாக பார்க்குறான். நல்ல வேலை எவனும் அதுக்கு ஃபோட்டோ எடுக்கலை. இனிமேல் நான் 5 வருஷம் கழிச்சு அதுவும் ஃபோட்டோ, புக் எடுத்து படித்தா ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க போல் இருக்கு. இல்லை கஷ்டமாக இருந்தது. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க குக் வித் கோமாளியை உட்காந்து சிவாங்கியை பார்த்துட்டு ரசித்துட்டு இருந்தான். எனக்கு டைவர்ஷன், அவளை பார்க்குறதா புக்கை படிக்கிறதான்னு. இல்லை முடியல எங்களால். இல்லை சார், இருக்கிற உண்மையை தான் சொல்கிறேன். நான் எவ்வளோ டைம் வேஸ்ட் பார்த்தீங்களா? நான் அது ட்விட்டரில் கூட நான் போட்டேன், அப்படியே ட்விட்டர்லேயும் போட்டேன். நம்மை நாமே அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து கொண்டு செல்லுவது இப்படி யாருமே சொல்லி தரது இல்லையே. வகுப்பறைகள் எங்க இப்படி இருக்குது? வகுப்பறைகள் இப்படியா இருக்குது? எல்லோரையும் நாம் வேறு விதத்தில் செலுத்துகிறோம். நான் சொல்லுகிறேன், வகுப்பறையில் வாசிப்பது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ வகுப்பறைகளுக்கு வெளியில் வாசிக்கின்ற பழக்கமும் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதனை சொல்லித் தருவதற்காகத்தான் புத்தக திருவிழாக்கள். எனக்கு தெரியல, மரங்களில் நான் ஏழை, இவர்கள் எனக்கு வைத்த பெயர் வாழைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், மு மேத்தா.
மூமேத்தா அவனுடைய அந்த பாட்டை படிச்சு பாருங்க. வாழ்க்கையில் ஒருவர் படுகின்ற கஷ்டம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிப்பு பழக்கத்தை, புத்தகத்தை தேடி தேடி வாசிப்பது. நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் தேவாரம் வாசிக்கிறேன், நான் திருவாசகம் வாசிக்கிறேன், நான் வள்ளலாரை வாசிக்கிறேன், நான் பாரதிதாசனை வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ உண்டு. இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறேன். 30 வயதிலே வாசித்த ஒரு கவிதையின் பொருள் 30 வயதில் புரிந்ததை காட்டிலும் 45 வயதில் வித்தியாசமாக புரிகிறது. அதனால் ஒரு புத்தகத்தை ஒரு முறை வாசிப்பதல்ல, வாசித்துக் கொண்டே போவது. செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் என்ற அந்த குறள் 20 வயதில் புரிந்தது வேறு, 45 வயதில் புரிவது வேறு. வாசிப்பை பெருக்கிக் கொண்டே போங்க. இன்னைக்கு என்ன சிரமம் தெரியுமா? மொழி ஆசிரியையாக இருந்து நான் சொல்லுகிறேன், வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டு இருக்கிறது, புத்தகங்களின் விற்பனை கூடிக்கொண்டே இருக்கிறது. புத்தகம் வாங்குகிறோம், எத்தனை பேர் வாசித்து முடிக்கிறோம்? வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வாசிக்கக்கூடிய வாய்ப்பு பெறாதவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகத்தை கொண்டவர்கள் என்று நான் கருதுகிறேன். கேள்வி ஒருவன் கேட்க வேண்டுமானால் அவனுக்கு வாசிக்கிற தெளிவு இருந்தால் தான் கேள்வி கேட்க முடியும். ஒரு கேள்வி கேட்பவனுக்கு வாசிக்கிற பயிற்சி இருக்க வேண்டும். ஆகவே கேள்வி கேட்கிற ஒரு வேள்வியை இந்த நாட்டில் ஏதென்ஸ் நகரத்தில் அரங்கேற்றினான் சாக்ரடீஸ். மக்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். அதிகாரத்தில் இருந்தவர்களுடைய ஆரக்கால்கள் ஆடிற்று. உலகத்திலேயே நோபல் பரிசு அதிகமாக பெற்ற நாடு எது தெரியுமா? இஸ்ரேல். ஆனால் எவ்வளோ கலவரம் அங்கே தான். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் அவங்க தான் நோபல் பரிசு அதிகம். ஆனாலும் கூட ஈராக்கு அங்கே ஒரு மார்க்கெட்டில் 4-5 புத்தக கடையில் சார் கதவே இல்லை, பூட்டே இல்லை சார், புத்தக கடை ஓப்பனாக இருக்குது ஈராக்கில். ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்டிருக்கான், ஏங்க புத்தக கடை ஓப்பனில் வச்சுருக்கீங்க, திருட மாட்டாங்களான்னு. அதுக்கு கடை ஓனர் சொன்னாராம், திருடுறவன் புத்தகம் படிக்க போகிறதில்ல, புத்தகம் படிக்கிறவன் எந்த நாளும் திருட மாட்டான், அதுதான் உண்மையான புத்தகம் படிக்கிறது. அப்துல் கலாம் அவர்கள் தன்னை செதுக்கிய புத்தகங்கள் என்று 4 புத்தகங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று அவருடைய இஸ்லாம் சமயத்தினுடைய திருமறையாக விளங்கும் திருக்குர்ஆன். 2வது தமிழினமே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உலகத்திற்கு பொதுமறையை வழங்கினானே வள்ளுவன், அவன் வழங்கிய திருக்குறள். 3வது அலெக்சிஸ் கேரல் என்பவர் நோபல் பரிசு பெற்றவர், அவர் எழுதிய மேன் தி அன்னோன். 4வது லைட் ஃப்ரம் த லேம்ப்ஸ். இந்த 4 புத்தகங்கள் தான் என்னை செதுக்கியவை என்று அப்துல் கலாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறோம், ஊருக்கு போகிறதுனால உங்களை பார்க்கலான்னு வந்தோன்னா அப்படியான்னு கேட்டேன். கையில் ஒரு தாள் வச்சுருந்தான். என்ன தம்பின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, நாங்கள் போகிற போது சென்னையில் பார்க்க வேண்டிய இடங்கள்னு எழுதியிருந்தான். சென்னையில் பார்க்க வேண்டிய இடங்கள்னு போட்டு அதில் எழுதியிருக்கான். 1 அண்ணா சமாதி, 2 மிருக காட்சி சாலை, 3 வலம்புரி ஜான்னு எழுதியிருக்கான். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா 3வது அதில் வச்சுருக்காங்க நம்மள, மிருகத்துக்கு எடுத்தாப்புலையாவது வச்சுருக்கானே இல்லையா. நான் அவங்ககிட்ட கேட்டேன், தம்பி என்ன படிக்கிறீங்களா தம்பி? என்ன படிக்கிறோன்னா, இல்லை படிக்கிறீங்களான்னா அதை கேட்கல, வாசிக்கிறீங்களா, புத்தகங்கள் வாசிக்கிறீங்களான்னு. ஏன்னா நிறைய புத்தகம் கையில் வச்சுருந்தான். ஏன்னா அப்படி வச்சுருக்கோம், நிறைய பேர் வாசிக்க மாட்டான், வச்சுருப்பேன் அப்படி. வாசிக்கிறோன்னா எப்போன்னா, ஒவ்வொரு நாளும் வாசிப்போம்னா, அதுதான் எப்போம்னா அவனுக்கு கோவம் வந்துடுது. நீ சும்மா போட்டு அவனை போட்டு அவன் தான் வாசிக்கிறோம்னா விட்டுற வேண்டியதானே, நீ தான் விட மாட்டீங்களா. எப்போ வாசிக்கிறீங்கன்னு உடனே தினமும் வாசிக்கிறேன். தினமும் எப்போன்னா ராத்திரி என்ன, ராத்திரி எப்போன்னா தூங்குறதுக்கு முன்னால் என்ன, ஏன்னு அப்போ தான் தூக்கம் வரும். தூங்குறதுக்காக வாசிக்கிறது. எது சிறந்த புத்தகம் என்றால், ஒரு புத்தகத்தை புரட்டி புரட்டி தூங்க வேண்டும் என்று நாம் முயற்சிக்கிற போது எந்த புத்தகம் நம்மை புரட்டி புரட்டி விழித்துக் கொள்ள பண்ணுகிறதோ அதுதான் சிறந்த புத்தகம். அதிலிருந்து படிப்பனையும் பாடம் நமக்கு வேணும். அப்படி புத்தகங்களை தேடி நாம் படித்து வாழ்க்கையில் வர வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு வர்றோம்.